Please take your textbooks. Third lesson. சாந்தி மேடம், நீங்க கொஞ்சம் மியூட்ல போனா நல்லா இருக்கும். மேடம் சாரி மேடம், அது பை டிஃபால்ட்டா ஓபன் ஆயிட்டே இருக்கு. வெரி வெரி சாரி. ஓகே ப்ளீஸ், பிகாஸ் ரொம்ப சத்தம் வருது, அதனாலதான். அதுவும் நான் காதுல வேற வச்சுக்கிறேன்னா அது ரொம்ப அப்படியே காதுக்குள்ளேயே போயிடும். எங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு, அவர் காலேஜ்ல அரும்பாக்கத்துல வைஷ்ணவா காலேஜ்ல இஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட். அவர் எங்கள்கிட்ட சொல்லுவார், தயவு செய்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்கோ, நான் பிழைக்கிறதே என் காதாலையும் என் வாயாலையும் தான், என் காதை போக்கி வைங்கோ அப்படின்னு ரொம்ப ரிப்போர்ட் பண்ணுவார். we'll have to be very careful. ஏன்னா அவங்க காதுக்குள்ள வச்சுக்கிறதுனால தான். இட் இஸ் ஓப்பன்லி கெப்ட், இவ்வளோ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. ஸோ ஐ திங்க் வி saw 15 sentences பார்த்தோமா இல்லை 10 தான் பார்த்தோமா? 15 பார்த்துட்டோமா? எல்லாமே பார்த்துட்டோம் மேடம். 15 பார்த்தாச்சு. அதான் பகுவச்சனம் பார்க்கல தானே? ஆமா கரெக்ட் மேடம். கரெக்ட் தானே மேடம்? ஆஃப்டர் பார்த்தோம், நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். பேஜ் நம்பர் 7 5th புக் தானே இன்னைக்கு பார்த்தோம். இல்ல சித்திரம் சோபத்தே வரைக்கும் பார்த்தோம் இல்லையாமா? அது பாதி தான் பார்த்துருக்கோம் மேடம். நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். நம்ம இன்னும் ஃபுல்லா பார்த்தாச்சு. இல்லம்மா, இல்ல ப்ளீஸ் வெயிட். வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், இப்ப ஆத்மநேபதேல பிரதம புருஷல we saw ekavachanam, right? Am I right? Correct. See the bahuvachanam now. ஆமா correct. Okay, I have noted it. ஆமா அததான் இதுக்கு நான் டவுட் அப்படியா? பிரதம புருஷ பகுவச்சனம் பார்த்துட்டோமா? நம்ம பார்த்திருக்கோம். 18 இல்ல பகுவச்சனம் இல்ல பகுவச்சனம் பிரதம புருஷன் பார்க்கல. ஆத்மநேபதே பார்க்கல மேடம். உத்தவச்சனம் பிரதம புருஷ 10 வரைக்கும் பார்த்தோம். யாரோ ஒருத்தர் சொல்லலாம் பகுவச்சனம் பார்க்கணும். சரி, ஓகே. எப்படி சித்திரம் சோபத்தை பார்த்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் வர பார்த்தோம். பிரதம புருஷ பகுவச்சனம்ல ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ பார்த்திருந்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி, இன்னைக்கு நம்ம பிரதம புருஷ பகுவச்சனம்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அக்கார்டிங் டு யுவர் ஆர்டர் ப்ளீஸ் ஸ்டார்ட் ரீடிங் 2 sentences. Then we will just see how it goes. பாலா மேடம் வந்திருக்காங்களா? I think I didn't see her. Bala madam, are you there? Okay. Chitra madam? மேடம் நான் வந்திருக்கேன். முதல் 2 சென்டென்ஸ் படிங்கோமா? சரி. பிரதம புருஷக பகுவச்சனம் சோராக பலாயந்தே, திருடர்கள் தப்பிக்கிறார்கள். வானராக கூர்த்தந்தே, குரங்குகள் குதிக்கின்றன. Okay. Deepti, can you read the next 2? Sorry ma'am, I couldn't hear you. Can you tell just once more? Yeah. Can you read the Prathama Purusha Bahuvachanam? Are you still traveling? No, now I came home. Okay. So it just the third sentence. Third sentence. Yodaha, from that. Yodaha yudhyante, warriors fight. Sevakaha sevante, servants serve. Okay. Kanchana madam? Yes madam. Janakaha vismayante, people are surprised. Hello. Kanchana madam. Janaha vismayante, sorry madam. Janaha vismayante, people are surprised. Balakaha utsahante, the boys are enthusiastic. Okay. Lakshmi is not there. Nirmala madam, can you? Yes madam. Namaskar madam. Dhanikaha modante, the rich feel happy. Devaha trayante, gods protect. Okay.
Nitya madam. நமஸ்காரம் மாதா. பர்ணானி லவந்தி, இலைகள் மிதக்கின்றன. மகிழாக வியகந்தி, பெண்கள் கவலை அடைகிறார்கள். Okay. Padmavati madam. விக்ஷயந்தே நட்சத்திராணி, பிச்சைக்காரர்கள் யாசிக்கிறார்கள். நட்சத்திராணி பிரகாசந்தே, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. Parvati Hariharan madam. नमस्ते माता. नमस्ते मा. அத்தியாபகாக பரீட்சந்தே, ஆசிரியர்கள் பரீட்சை செய்கிறார்கள். நிர்தனாக நித்யந்தே கித்யந்தே, ஏழைகள் வருந்துகிறார்கள். Say nirdanaha again. நிர்தனாக கித்யந்தே, ஏழைகள் வருந்துகிறார்கள். Okay. Parvati Shivaraman. Sarayani vardante. No. Busy carefully. Oh, Sasyani. Sorry, I'm sorry. Sasyani vardante. Plants grow. From Madhyama Purusha Ekavachanam, second person singular. Tvam shobase. You look nice. Okay. Then Raja Rajeshwari madam. मध्यम भाषसे त्वं वन्दसे. ஓகே இது கிளியரா இருக்கா? இல்ல உங்களோட வாய்ஸ் அவ்வளவா கிளியரா இல்ல. திருப்பியும் நீ பேசுகிற தமிழ் மீனிங்கோட சேர்த்து. அதான் துவம் பாஷசே, நீ பேசுகிறாய். துவம் வந்தசே, நீ வணங்குகிறாய். ஓகேமா. ஓகே. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் has come. வந்துட்டேன் மேடம், பேசுறேன். நமஸ்தே மேடம். நமஸ்தே. சொல்லுங்க. அப்படி. துவம் லஜ்ஜசே, நீ வெட்கப்படுகிறாய். துவம் சகசே, நீ சகித்துக் கொள்கிறாய். Okay. Rajeshwari Vaidyanathan madam is there? No, she's not there. Okay. Ranganathan sir, I think he's not there. Sharada madam also is not there. Saraswati madam, are you there? Okay. Sita Lakshmi madam. Sita Lakshmi madam. நீங்க வந்திருக்கீங்களா சார்? I think I saw Sita Lakshmi madam. She's not there. Okay. Sita Raman sir. त्वं श्लाघसे, நீ பாராட்டுகிறாய். त्वं यतसे, நீ முயற்சிக்கிறாய். மேடம் இப்போ வந்துட்டு நான் சீதா லட்சுமி இப்பதான் ஓகே. படிங்கம்மா, அடுத்தது படிங்கம்மா. துவம் க்ஷமசே, நீ மன்னிக்கிறாய். துவம் கம்பசே, நீ நடுங்குகிறாய். அடுத்ததையும் படிச்சிருங்க. துவம் ஈக்ஷசே, நீ பார்க்கிறாய். சாந்தி மேடம் நெக்ஸ்ட். எஸ் மேம். மத்தியம புருஷ बहुवचनम. यूयं लज्जद्वे, யூயம் வர்தத்வே, நீங்கள் போற்றுகிறீர்கள். ஓகே. உமா மேடம், are you there? Yes madam. Yeah. யூயம் விஜயத்வே, you win. யூயம் त्वरद्वे, you hasten. Okay. Visala madam. Visala madam is that? Okay. Vijay Lakshmi madam, can you read? யூயம் சேவத்வே, நீங்கள் சேவை செய்கிறீர்கள். யூயம் யாசத்வே,
நீங்கள் யாசிக்கிறீர்கள். இல்ல திருப்பி திருப்பி படிங்கம்மா, அந்த யூஎம் அதை படிங்க திருப்பியும். யூஎம் சேமத்வே நீங்கள் சேவை செய்கிறீர்கள். யூஎம் யாச்சத்வே நீங்கள் யாசிக்கிறீர்கள். யாச்சத்வே. ஓகே ஓகே. விசாலா மேடம், I saw you entering in. நமஸ்தே. நமஸ்தே மேடம். நமஸ்தே. ஓகே, அடுத்தது படிங்கம்மா. நான் படிக்கணும். ஓகே. யூஎம் பரீட்சத்வே யூஎம் மோதத்வே. தமிழ் அர்த்தத்தோட படிங்கம்மா. யூஎம் பரீட்சத்வே நீங்கள் பரீட்சை செய்கிறீர்கள். யூஎம் மோதத்வே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். Chitra madam, can you read the next one? Chitra madam, are you there? Okay. Deepthi, can you read the next one? படிச்சேன் மேடம், காதுல விழலையா? இல்லம்மா, நீங்க மியூட் எடுக்காம படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி மேடம், மறுபடியும் படிக்கிறேன். ஓகே. யூஎம் மோகத்வே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். யூஎம் திராயத்வே நீங்கள் காக்கிறீர்கள். யூஎம் ஊகத்வே நீங்கள் ஊகிக்கிறீர்கள். ஓகே. தீப்தி. यस मैम. उत्तमपुरुषः एकवचनम्. अहं मन्ये, I think. अहं वन्दे, I salute. कांचना मैडम. अहं स्मर्ते, I say. अहं शङ्के, I doubt. निर्मला मैडम. अहम ईक्षे, I see. अहम सहे, I endure. नित्या मैडम. அகம் சேவே நான் சேவை செய்கிறேன். அகம் பரீட்சே நான் பரீட்சை செய்கிறேன். ஓகே. பத்மாவதி மேடம். அகம் வாச்சே நான் பேசுகிறேன். அகம் ஊகே நான் ஊகிக்கிறேன். அகம் அபேட்சே நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. பார்வதி ஹரிஹரன் மேடம். उत्तमपुरुषः बहुवचनम्. वयं यतामहे நாங்கள் முயற்சிக்கிறோம். வயம் சகாமஹே நாங்கள் சகித்துக் கொள்கிறோம். பார்வதி वयं क्षमामहे, we excuse. वयं श्लाघामहे, we appreciate. राजेश्वरी मैडम. राजराजेश्वरी. उत्तमपुरुषः बहुवचनम्. वयं शङ्कामहे நாங்கள் சந்தேகிக்கிறோம். வயம் சேவாமஹே நாங்கள் சேவை செய்கிறோம். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம். நான் படிக்கிறேன் மேடம். வயம் ஈச்சாமஹே நாங்கள் பார்க்கிறோம். வயம் ஊகாமஹே நாங்கள் ஊகிக்கிறோம். என்ன புரியுது? சீதாலட்சுமி மேடம். வயம் ஆலோசாமஹே நாங்கள் ஆலோசிக்கிறோம். பயம் உற்சாகமஹே நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். Okay. So all of you can go on mute, please. Yes. No, please go on mute. Okay. Now we have been reading the ella idiliyum paathelna we have been reading the ஆத்மநேபதையோட verbs. எப்படி யூஸ் பண்றா
அதை தான் நம்ம பார்த்தோம். பரஸ்மைபதேல நம்ம பார்த்தோம் தீத்தஹ அந்தி சீதஹ த மீவஹ மஹ. ஆத்மநேபதேல தே இத்தே அந்தே சே இத்தே த்வே ஈ வஹே மஹே இல்லைன்னா ஏ வஹே மஹே கூட நீங்க சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா. ஸோ தீஸ் ஆர் த எண்டிங்ஸ். இந்த எண்டிங்ஸை வந்து நம்ம பிரதம புருஷால எப்படி எண்ட் ஆறுது, மத்தியம புருஷால எப்படி எண்ட் ஆறுது, உத்தம புருஷால எப்படி எண்ட் ஆறுதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். எப்படி எண்ட் ஆறுது, ஏகவச்சனம் த்விவச்சனம் யூஸ்வலி பிரவேஷால கொடுக்க மாட்டாங்க. they will give always the ekavachanam and bahuvachanam only, but we have to learn all the three we have to learn. Okay, so ipo enna, what is that now we saw, adu nama pona class la nama paathom. There are three types verbs la vandu three types irukku. dhatu la dhatu the root, okay, parasmepade, atmanepade, ubhayapade. Ubhayapade na enna, that verb is used in both பரஸ்மைபதேலையும் யூஸ் பண்ணலாம், ஆத்மநேபதேலையும் யூஸ் பண்ணலாம். உதாரணம் அவங்களே கொடுத்துருக்காங்க. பச்சதி பச்சத்தே சொல்லலாம், கரோதி குருத்தே சொல்லலாம், யாச்சதி யாச்சத்தே சொல்லலாம். ஓகே, ஃபார் பரஸ்மைபதே கச்சதி பட்டதி, அதை நம்ம கச்சத்தே பட்டத்தே சொல்லவே முடியாது. we cannot say at all because they are only parasmepade. It has to be titaha anti only. when it is atmanepade it has to be te ite ante only. vartate kampate அதெல்லாம் வந்து இதுல வராது. It's not ubhayapadi. So ubhayapadi it can be used in parasmepade form also. It can be used in atmanepade form. This is the main thing that we have to understand through these verbs. And regarding the atmanepade வந்து நம்மளுக்கு ஒரு 35 verbs இருக்கு. நேத்தினா எனக்கு அத PDF கிடைச்சது, but there was some mistakes. So நான் அதை உட்கார்ந்து கரெக்ட் பண்ணி I have sent it to you all. Please save it. It will be easier for you. All the 4 lakaras that we will be learning is there. Okay, so இதுதான் நம்மளோட இந்த third lesson ஓட மெயின் பாஷா பிரயோக. பாஷா பிரயோக என்னது, நம்மளோட பாஷா பிரயோக, பாஷா அபியாசம். Okay, every lesson will have a பாஷா அபியாசம். பாஷா அபியாசம் the learning of the language. The language நம்ம எப்படி learn பண்ணுவோம்? We cannot learn only through stories, or we cannot learn only through prose or poetry. Whenever we are learning a language, we have to know the grammatical aspects of it. How the verb is used, verb எப்படி யூஸ் பண்றாங்க, noun எப்படி யூஸ் பண்றாங்க, noun எப்படி யூஸ் பண்றாங்க பார்க்கிறதுக்கு தான் நம்ம விபக்தி படிக்கிறோம். verb எப்படி யூஸ் பண்றாங்க பார்க்கிறதுக்கு தான் தாத்துவோட லகாரா படிக்கிறோம். ஓகே, லகாரா இஸ் நத்திங் பட் டென்ஸ். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டென்ஸ்லயே வந்து பரஸ்மைபதே 9 forms, ஆத்மநேபதே 9 forms. So 18 forms. Okay, that is what we have to understand. And some words are parasmepadi, some verbs are atmanepadi, and some are ubhayapadi. Ubhayapadi na, they are both in atmanepadi also it can be used, and it can be used in parasmepadi also. Okay, so this is the main thing that we have to learn. Inge vandu aduthathu vandu next we have to see sankhya. The sankhya is very important in pravesha. Ena kandipa ஒரு 2-3 மார்க் क्वेश्चंस ஆவது கண்டிப்பா நம்பர்ஸ்ல வரவே செய்யும். ஸோ நம்ம போன லெசன்ல ஐ திங்க் we learned up to 10. Correct? Now from here we are going to see this. I'll just read out to you. You just see my pronunciation, then we'll have to read. Okay? I know that you all can pronounce it, but I thought I'll read it once. Ekadasha, Dvadasha, Trayodasha, Chaturdasha, Panchadasha, Shodasha, Saptadasha, Ashtadasha. See, எல்லாத்துலயுமே நம்ம வந்து மாறும்போது அஷ்ட வரும்போது அஷ்டாதச, நவதச, விம்சதிஹி. ஓகே, விம்சதிஹி இஸ் 20. தென் அகெயின் நம்ம அதாவது இங்கிலீஷ்க்கும் நம்ம இங்கிலீஷ்ல 21 அப்படின்னு சொல்றோம். தமிழ் எப்படி சொல்லுவோம்? 21 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 20க்கு அப்புறம் இப்ப நம்ம பார்த்தாங்கன்னா 21, 21 அப்படின்னு சொல்லுவோம். பட் சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் எப்படின்னா அந்த 1 வந்து முன்னாடி வந்து இப்ப 21 அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம சொல்லணும்னா விம்சதி ஏக் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இன் சம்ஸ்கிருதம் த யூனிட் digit comes first. Okay, then only the 10th digit comes. I hope you understand. Okay, முதல்ல அந்த digit தான். So ekavimshatihi, dvavimshatihi,
त्रयोविंशतिः चतुर्विंशतिः இந்த சதுர்ங்கிற வேர்டை நம்ம இந்த நம்பர்ஸோட நிறைய யூஸ் பண்ணுவோம். பார்வதி மேடம் வாஸ் ஆஸ்கிங் மேடம் சதுர்வேதா ஏன் போடக்கூடாது? பிகாஸ் வென் வி ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம சத்வாரகன்னு போடுறோம். ஏன்னா அந்த வேதாகாங்கிறது வந்து அது வந்து இட்ஸ் புல்லிங்க அண்ட் வி ஹாவ் டு ரைட் சத்வாரகா ஒன்லி. சதுர்வேதாங்கிறது ஒரு வேர்டு. ஓகே, வி ஷுட் வென் வி ஆர் ஆஸ்கிங் யூ வேதாகா தனியாக போடும்பொழுது நீங்கள் அங்கே சத்துர வேதாவோட நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சதுர்வேதானா சத்துர் அது சேர்ந்து வரணும். ஓகே, இப்போ இங்கே எப்படி வருது பாருங்க, சதுர்விம்சதி. இங்கே நம்ம சத்வார விம்சதி சொல்ல முடியாது, இங்கே நம்ம சதுர்விம்சதி. பஞ்சவிம்சதி ஷட். இப்போ ஷட் அப்படிங்கிறது 6 ஷட்டுன்னு வருது. ஓகே, ஆனா விம்சதி வரும்போது பாருங்க அந்த டா வந்து டாவா மாறிடுது. See, these are some things we have to note when we are writing the sankhya numerals எழுதும்போது. ஷட் விம்சதி ப்ரொனன்சியேஷன்லயும் நம்ம 6னா ஷட்டு தானே, ஸோ ஷட் விம்சதி சொல்லக்கூடாது, அப்போ நம்ம ஷட்டு தான் எழுதுவோம். ஷட் விம்சதி. ஓகே, சப் that is all due to hal sandhi which we will learn when we learn sandhi. ஷட் விம்சதி சப்தவிம்சதி. அகைன் அஷ்ட பாருங்க, அஷ்டாவிம்சதி அஷ்டாதசன்னு வந்தது. அதே மாதிரி அஷ்டாவிம்சதி நவவிம்சதி. ஓகே, நவவிம்சதி. த்ரிம்ஷத் த்ரிம்ஷத் பாருங்க 30 இதுக்கா த்ரிம்ஷத். விம்சதி is 20, த்ரிம்ஷத் is 30. தென் ஏகத்ரிம்ஷத் द्वात्रिंशत् त्रयस् இங்க பாருங்க त्रयस्त्रिंशत् त्रयस्त्रिंशत्. ஓகே, त्रय இல்ல त्रयस्त्रिंशत्. சதுர். ஓகே, சத்துஸ் இங்க வந்து சதுர் வரல. ஓகே, விம்சதில சதுர்விம்சதி வந்து இங்க வந்து சதுஸ்த்ரிம்ஷத். ஓகே, சதுஸ்த்ரிம்ஷத் பஞ்சத்ரிம்ஷத் षट्त्रिंशत् षट्त्रिंशत् सप्तत्रिंशत् सप्तत्रिंशत् अष्टात्रिंशत् अष्टात्रिंशत् नवत्रिंशत् नवत्रिंशत् चत्वारिंशत्. ओके, चत्वारिंशत्. Then 41 एकचत्वारिंशत्. द्वि இங்க எப்படி வந்தது, த்ரிம்ஷத்ல வந்து துவா வந்தது, விம்சதில துவா வந்தது. ஆனா சத்வாரில் எப்படி வந்திருக்கு, द्विचत्वारिंशत् द्विचत्वारिंशत्. அகைன் ஹியர் 3 அது ரெண்டுலயும் எப்படி வந்தது, த்ரயா த்ரயான்னு வந்தது. இதுல வந்து त्रिचत्वारिंशत्. ஓகே, அது ரெண்டுலயும் त्रयविंशत् त्रयोविंशतिः त्रयस्त्रिंशत्. ஓகே, இங்க வந்து त्रिचत्वारिंशत्. தென் चतुश्चत्वारिंशत्. இங்க चतुर्विंशतिः, இங்க चतुस्त्रिंशत् चतुश्चत्वारिंशत्. இப்படி நீங்க கம்பேர் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா 11, 21, 31, 41 இப்படி படிச்சீங்கன்னா when you compare you will find it easier to learn. Okay, चतुश्चत्वारिंशत्. then पञ्चचत्वारिंशत्. Okay, that is everywhere it's the same. then षट्चत्वारिंशत्, that's also the same. सप्तचत्वारिंशत्. when you come to ashta, there is no ashta here. अष्टाविंशतिः अष्टात्रिंशत्. ஆனா இங்க வந்து अष्टचत्वारिंशत्. then नवचत्वारिंशत् नवचत्वारिंशत्. पञ्चाशत् 50 is पञ्चाशत्. So I hope you can understand the differences.
Okay, 20 varaikku it will be different. And you know one thing, இப்ப நம்ம எல்லாருமே ஏகாதசி துவாதசி அப்படிலாம் சொல்றதுனால we will all be knowing. Okay, இந்த 15 வரைக்கும் I think இந்த பக்ஷம் வரதுனால we know everything. Then after that the ஷோடஷனா நீங்க அந்த ஷோடஷ தீபார்த்தனை காமிப்பாத நினைச்சிட்டேன்னா யூபிஎஸ்சி. Then after that saptadasha, ashtadasha, navadasha, vimshati. After that you have to just start learning. Trimshat அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்வாரிம்ஷத், பஞ்சாஷத். இது முக்கியமானது இந்த 10s, 20, 30, 40, 50. இதெல்லாம் முதல்ல எழுதிக்கோங்க ஒரு லைன்ல. அப்புறம் ஏகாதச, அப்புறம் அது பக்கத்துல ஏகவிம்சதி. அப்படி see you start writing like this. At that time it will be very easy for you to compare. எங்க அஷ்டா வருது, எங்க அஷ்டா வருது, எங்க பாருங்க த்ரயா வருது, எங்க 3 வருது. So this is how you should. This is nothing but writing and practicing. This is a very good exercise for writing, because there are a lot of we will make a lot of mistakes in writing only here. Spelling mistakes we will commit a lot. Okay, so please you have to write it. I will not give you much for homework. I don't want you to write everything totally. I will tell you how much to write. Now this abhyasaha I think we can do it for homework. இது ரொம்ப தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஈக்ஷதே, ஈக்ஷேத்தே, ஈக்ஷந்தே, வந்ததே, வந்தேதே, வந்தந்தே. இது பண்ணிடலாம் ஹோம்வொர்க்ல. எத்ததே whatever is given in the exercises இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதுதான் இங்க அபியாசாக வந்திருக்கு. Okay, but we can learn more in the class instead of wasting our time for abhyasa. இப்போ next week next homework வந்து you can take this abhyasaha 1 2 3 4. Okay, but in the fourth exercise, this all you can do everything, no problem. Up to 3 is very easy. In the fourth exercise only you have to see the difference. அதாவது உங்களுக்கே தெரியும் நமதி, நமதினா நமதி also is to salute, வந்த also is to salute. நான் நமதி வந்து பரஸ்மைபதி, வந்த வந்து நம் தாத்து பரஸ்மைபதி தாத்து, வந்த தாத்து ஆத்மநேபதி தாத்து. அதனால நமதி and here it is வந்ததே. Okay, so அந்த நமத் வததி, அதே மாதிரி வதத்தினா speak, பாஷத்தே also to speak. So vadati இங்க வந்திருக்கு, அங்க பாஷத்தேன்னு வரும். அதே மாதிரி வதசினா பாஷசி, பாஷசே, இங்க சி அங்க சே. புரிகிறதா? அதே மாதிரி இங்க வதாமக, அங்க வந்து ஈ வஹ, what is that? வஹே மஹே. So பாஷா மஹே, ஏ வஹே மஹே. இங்க பஷ்யதி வந்திருக்குன்னா இங்க வந்து ஈக்ஷதே, பஷ்யாமஹ. ஸோ இங்க வந்து ஈக்ஷ் வந்தாலும் ஈக்ஷ் ஆத்மநேபதே. அதுக்கு தான் இந்த டிஃபரன்சஸ் கொடுக்குறாங்க. பஷ்ய ஆல்சோ திருஷ், திருஷ் தாத்து மீன்ஸ் டு சி, திருஷ் தாத்து சி, அதோட டெரிவேட்டிவ் வந்து பஷ்ய. ஸோ பஷ்யதி இஸ் த பரஸ்மைபதி verb, whereas ஈக்ஷ் ஆல்சோ இஸ் டு சி. ஈக்ஷ்னாலும் பார்க்கறது தான், பட் தட் இஸ் an ஆத்மநேபதி. ஸோ இதில் பரஸ்மைபதே verbs ending, அதில் ஆத்மநேபதே verbs are ending. So I hope you can do this exercise very easy. Okay, so அடுத்தது வியாவஹாரிக சப்தாஹா. வியாவஹாரிக சப்தாஹா, okay, we will read at the end because I want you all to read. By the time now what I have to explain, I will finish off explaining that. Okay, now vyavaharika we will read at the end. Please remind me, we should not leave it out. What I have to teach you, I will go first with that, because in this lesson there is a lot of exercises to be taught. Okay, let us come to the prahelika. Prahelika, we did 2 lessons, we have done prahelika, correct? First lesson yutakam, shirt nama paathom. Second lesson வந்து mrutyunja, அந்த புதிரோட அர்த்தம், அது நம்ம பார்த்தோம். இப்போ this is the third prahelika we are seeing. सीमंतीषु का शांता राजा को अभूत गुणोत्तमः, विदुषां का सदा वन्द्या, अत्रैवोक्तं न
புத்தியதே. ஓகே, இப்போ எப்படி கொடுத்துருக்கு? சீமந்தீஷு கா சாந்தா? சீமந்தி, சீமந்தீஷ், சீமந்தினா விமென். ஓகே, சீமந்தீஷு அது நீங்க சப்தமி விபக்தி படிக்கும்போது பாருங்க. மேடம் சீமந்தி நீஷு கொடுத்துருக்கேன்ல? ஆமா, சீமந்தி நீஷு தான். சீமந்தி சீமந்தி நீஷு, சீமந்தி நீஷு. சீமந்தினி female, females. Okay, shu will come for the bahuvachanam of saptami vibhakti. Simantini shu. Ka shanta, who is shanta? Who is the person who is very silent? சாந்தமா இருக்கக்கூடிய பெண்மணிகளில் யார் சாந்தமானவள்? ஓகே, ராஜா கோ அபூத் குணோத்தமக. ராஜாக்களில் கோ அபூத், அதாவது கஹ, அது அப்படி பிரிக்கணும். கஹ அபூத் குணோத்தமக, யாரு குணசாலியானவர், நற்குணங்கள் கொண்டவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. person who has all the good qualities. Simantinishu Kashanta Raja Ko Abhut. Actually அது சந்தி பிரிச்சோம்னா கஹ அபூத் அப்படின்னு வரும். குணோத்தமக. விதுஷாம் கா சதா வந்தியா. ஓகே, விதுஷாம், விதுஷாம்னா படித்தவர்கள். திஸ் இஸ் ஆல்சோ, அதாவது யாரு எப்பொழுதும் நம்ம படிச்சவங்கள்லாம் போற்றுறாங்க. பந்தியா. ஓகே, பந்தியா அப்படின்னா டு பி ரெஸ்பெக்டட். சதா, ஆல்வேஸ். விதுஷாம் கா சதா பந்தியா, யாரு போற்றப்படுகிறார்கள். இப்ப இந்த கடைசி சென்டென்ஸை மட்டும்தான் பார்க்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அத்ரைவ உக்தம்னா இப்படி பிரிக்கணும். அது ஆக்சுவலி அத்ரைவ. ஓகே, அத்ர ஏவ உக்தம்னா அப்படிதான் பிரிக்கணும். சிங்கிளா பிரிக்கணும்னா அத்ரைவ அத்ர ஏவ உக்தம் ந. ஸோ அத்ரைவ உக்தம் ந புத்தியதே. ஸோ இங்க அது உக்தம்னா சொல்லறது. we have not told. இங்க சொல்லல. புத்தியதே, புத்தியதே, புத்துங்கிற தாத்துவோட புத்தியதே. ஓகே, புத்தியதே இஸ் இந்த பாசிவ் வாய்ஸ். கண்டுபிடிக்கப்படட்டும். யாரால? நம்மளால. ஓகே, அது கண்டுபிடிக்கப்படட்டும். நாங்க சொல்லல, நீங்களே கண்டுபிடிங்க. யாரு? சீமந்தினிஷு கா சாந்தா. ஸோ பெண்மணிகளில் யார் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, நல்ல சாந்த குணமாக இருப்பாங்க? ராஜா யார் நற்குணங்கள் உள்ளவர்? ஸோ கற்றோள்களால் யார் எப்பொழுது போற்றப்படுவர்? அத்திரை போக்தும் ந புத்தியதே. ஓகே, ஆக்சுவலி இங்க பதில் இங்கேயே இருக்கு, கண்டுபிடிங்க. ஓகே, அதாவது இந்த क्वेश्चन நம்ம மூணா எழுதிக்கணும். சி டா, முதல் வேர்டும் லாஸ்ட் வேர்டும், முதல் அக்ஷரமும் லாஸ்ட் அக்ஷரமும். சீதா முதல், இது சீதா. ரெண்டாவது ராமஹ, மூணாவது வித்யா, வித்யா. புரியுதா? இதுக்கு மூணுமே உள்ளுக்குள்ளேயே இருக்கு, கண்டுபிடி. புத்தியதே. ஓகே, ஸோ சீமந்தினிஷு காஷாந்தா சீதா, ராஜாபஹ அபூத் குணோத்தமஹ ராமஹ, விதுஷாம் கா சதா வந்தியா வித்யா. எப்போதும் கற்றோர்கள்லாம் எது போட்டுறாங்க? வித்யா, கல்வியை போட்டு. So the மூணுமே இருக்கு. It's not about a single person, it's about three things. So I hope you can understand. Anybody has any doubt?
Somebody is making noise. Shanti madam. Shanti madam. நான் உங்களை மியூட் பண்ணிட்டோமா பேசாம? கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. Okay. So I hope you understand. This is made of 3 parts. அந்த 3 parts-க்கும் ஆன்சர் அதிலேயே இருக்கு. சீதா, ராமஹ, வித்யா. Okay? Okay. So this is the Prahelika of the 3rd lesson. Now we will go to the Sangrahya Vishayaha. இப்போ ஸ்லோகம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 2 லெசன்லையும் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசன் we saw குரு பிரம்மா அந்த ஸ்லோகம் பார்த்தோம். ரெண்டாவது ஒரு சந்தேகம் அதான். இப்போ சொல்லுங்க சார். இந்த பிரகேலிகால இந்த சீதா வந்து முதல் இருக்கோ, அப்புறம் ராமா ரெண்டாவது வார்த்தைக்கும், விதுஷாம் கா சதா வந்தியா வித்யான்னு சொன்ன 3ஐயும் சேர்த்து அந்த வார்த்தைய கடைசியில சொல்றது வந்து இதுக்கு சேர்த்து ஒரே வார்த்தையாதானே சொன்னீங்க? இல்ல சொல்லுங்க சார். இல்ல இப்போ என்னுடைய 3மே சேர்ந்து ஏக வாக்கியமா சொல்லணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்படி சொல்லலையே இதுல அப்படி கிடையாது. இதுல ஒரே வார்த்தை கிடையாது சார். ஏக உத்தரம்னு சொல்லல அவ. புரியுதா? இது வந்து ஏகம்னா புத்தியதே. சாரி சார், நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு அதை பிரிக்காதீங்க. நான் சொன்னது அத்ரைவ உக்தம்னா புத்தியதே. ஏக எங்க வந்தது? அங்க ஏக உத்தரம் வரவே உத்தரமே வரல அங்க. ஓகே, அத்ரைவோக்தம் கரெக்டா? அத்ரைவோக்தம்னா இங்க சொல்லல, நீங்க கண்டுபிடிங்கோ அப்படிதான். So it is actually this Prahelika has got 3: Sita, Ramaha and Vidya. இது 3ஆ வரும். இந்த பிரஹேலிகா கேட்டாலே 3ஆ எழுதணும். சரி, ஓகே, புரிஞ்சது. थैंक यू, धन्यवाद. ஓகே. So இப்போ விஷ்ணுவோட ஸ்லோகம் we are going to see in the 3rd lesson. So this is Rajeshwari madam, do you have any doubt? மேடம் என்னையா கேக்குறீங்க? ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசனா? இல்ல இன்னொரு ராஜேஸ்வரி, அவங்க ஆன்ல இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன் அவங்க ஏதாவது டவுட் இருக்கான்னு. ஓகே, சரி, நான் ஸ்லோகத்துக்கு போறேன். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். போன கிளாஸ்ல தான் we learned த்விதியா விபக்தி. கரெக்டா? நம்ம த்விதியா விபக்தி லாஸ்ட் கிளாஸ்ல தான் படிச்சோம். அப்பதான் நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், ஒரு ஸ்லோகம் கொடுத்தேன். அதுல நீங்க எல்லாரும் you could pick out and write it correctly. கரெக்டா எழுதிடுங்க. ஸோ அது மாதிரியே நீங்க இந்த ஸ்லோகத்தையும் நீங்க வந்து த்விதியா விபக்தியாவே நீங்க பார்க்கலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓகே, இப்போ எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் we have to see what is the verb. இதுதான் நான் முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். if you have not noted it also, note it. அப்பதான் நம்மளுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்னது verb எங்க இருக்குன்னு பார்த்தோம். இப்போ verb வந்து அழகா கொடுத்துருக்கா, வந்தே. வந்தே இஸ் என்ன? வந்தே இஸ் உத்தம புருஷ ஏகவச்சனம், ஆத்மநேபதி. இப்பதான் வந்து தாத்து நம்ம பார்த்தோம். வந்தே, வந்தாவகே, வந்தாமகே, உத்தம புருஷன். ஓகே, ஸோ வந்தே. இப்ப யாரு வந்தே? வந்தேங்கிறது ரூட், சாரி தாத்துவோட கிரியாபதம். இப்ப வந்தேங்கிறது உத்தம புருஷ ஏகவச்சனம். அதுக்கு என்ன வரும்? அதுக்கு விசேஷம் என்ன வரும்? அதுக்கு இது என்ன வரும்? சப்ஜெக்ட் என்ன வரும்? வந்தே வந்தானா.
Yes, one of you answer. What is the subject? If Vande comes. Tvam Vande, madam. Aham Vande. Aham Vande. Sorry, okay. Sorry. Very sorry. Aham Vande. Aham Vande. Uttama Purusha. Yes, madam. Sorry, madam. No, yeah. Go on mute, ma. அதாவது உத்தம புருஷ அப்படின்னாலே உங்க மனசுல அகம்னு வந்துடணும். அகம் ஆவாம் பயம் தான் உத்தம புருஷன். உத்தம புருஷால வேற ஒண்ணுமே கிடையாது. மத்தியம புருஷனா துவம் யுவாம் யூஎம் தான். பிரதம புருஷனா தான் என்ன வேணாலும் வரலாம். எனிதிங் எக்ஸப்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் எனிதிங் இஸ் ஒன்லி பிரதம புருஷன். வந்தே அப்படின்னு உத்தம புருஷன் வந்தாச்சுன்னா உடனே அகம் வந்தே. அதுவும் இது வந்தாமகேன்னு இல்ல, வந்தாமகேன்னு வந்திருந்தானா ப்ளூரல், வயம் வந்தாமகேன்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்தேன்னு வந்துருக்கு. அதனால அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? வசுதேவ சுதம். சுத்தனா நம்ம பார்த்தோம் பையன், சன். சோ வசுதேவ சுதம், வசுதேவருடைய பிள்ளையை. ஓகே. தேவம், காட். ஓகே. கம்ச சாணூர மர்தனம். கம்சன், சாணூரன், those two people who have killed. Okay. அழித்தவன், மர்தனம் பண்ணினவன் அழித்தவன். தேவகி பரமானந்தம். So how is Paramanandam? For Devaki, he is the happiness, ultimate happiness. ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் யாருக்கு? தேவகி பரமானந்தம். தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற கிருஷ்ணம், கிருஷ்ணனை. ஜகத்குரு, ஜகத்தினுடைய குரு அவர். அவரை நான் என்ன செய்கிறேன்? நான் வணங்குகிறேன். So try to understand the meaning of this. Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. So all I'm praying, I'm saluting, I'm offering my prayers. நான் வணங்குகிறேன். யாரை? எல்லாமே த்விதியா விபக்தி பாருங்க. வசுதேவ சுதம், வசுதேவருடைய பிள்ளையை. தேவம், கடவுளை. கம்ச சாணூர மர்தனம், கம்சனை சாணூரனை அழித்தவனை. தேவகி பரமானந்தம், தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவனை. கிருஷ்ணம், கிருஷ்ணன் என்பவனை. வந்தே, அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். ஜகத், ஜகத்துக்கு குருவாக இருப்பவன். So understood this slogan? Very easy. நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்லோகம் தெரியும். But only understand the meaning of it. Okay? Now, the next slogan. Madam, ஒரு doubt madam, sorry. இதுல தேவகி பரமானந்தம், தேவகியோட ஆனந்தம் அப்படி வருதுங்க. ஆமா, தேவகி பரமானந்தம், தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்படிதான் எடுத்துக்கலாம். ஓகே மேடம். தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், தேவகியினோட சந்தோஷமா இருப்பவன். ஓகே ஓகே ஓகே. The next one, Shuklam Bharadharam Vishnu Shashi Varnam Chaturbhujam Prasanna Vadanam Dhyayet Sarva Vigna Pashantaye. ஓகே, இப்போ இது நான் என்ன சொன்னேன்? verb முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க தியாயேத், தியாயேத் அப்படின்னா மெடிடேட். ஓகே, தியாயேத் இது விதிலிங்கல இருக்கு. முதல்ல இருந்தது உத்தம புருஷ ஆத்மநேபதே பர, இதுல லட்ல கார்ல இருந்தது நான் வணங்குகிறேன். இது நம்மளுக்கு இந்த பிரவேசா சிலபஸ்லயே இல்லாத விதிலிங்கல இருக்கு. பட் we can say it like இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், இந்த பிரார்த்தனா மாதிரியும் எடுத்துக்கலாம். let us meditate, நாம் தியானம் செய்ய வேண்டும். ஆக்சுவலி இட் இஸ் லைக் தட். நாம் தியானம் செய்ய வேண்டும், செய்வோம் வராது. விதிலிங்கனா இட் இஸ் பொட்டன்ஷியல் மூட். ஸோ செய்ய வேண்டும் அப்படின்னு.
ஓகே, யாரை தியானம் செய்ய வேண்டும்? ஓகே, தியாயேத் இஸ் a verb. சுக்லாம் பரதரம். சுக்லனா ஒயிட், அம்பரனா க்ளோத், கார்மெண்ட், ட்ரெஸ். தரம் தரித்திருக்கிறவர். ஓகே, தரித்தவர், who has worn white clothes. விஷ்ணு, விஷ்ணுவை. சசி வர்ணம், சசி வர்ணம்னா நிலவை போன்ற ஒளியுடையவர். ஓகே, நிலவை போன்ற இருக்கிறவர், ஒளியோடு இருக்கிறவர். சதுர்புஜம், so 4 hands. சதுர்புஜம். பிரசன்ன வதனம், பிரசன்ன வதனம், வதனம்னா ஃபேஸ். பிரசன்ன வதனம்னா எப்போதும் சந்தோஷமாய இருக்கிற முகம். தியாயேத், நம்ம என்ன பண்ணணும்? அவரை we should meditate, நம்ம தியானம் பண்ண வேண்டும். சர்வ விக்னோப சாந்தையே, இங்கதான் பிடிக்கணும். சர்வ விக்ன உப சாந்தையே, சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னங்களையும். உபசாந்தையே, உபசாந்தையேனா அதாவது என்ன சொல்லுவோம்னா அது அப்பீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வார்ட் ஆஃப் கன்சோல் பண்ண, பேசிஃபை பண்ண. அதாவது நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா இதையும் நமக்கு நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்து விட வேண்டும். ஓகே, நம்ம விநாயகர் அன்னைக்கு சொல்லும்போது நம்ம விக்னங்களை கஷ்டத்தை தீர்க்க வேணும் நம்ம படித்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். ப்ளீஸ் டேக் அவே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து விடுங்கள். வார்ட் ஆஃப் டேக் அவே ஆல் மை ஆப்ஸ்டக்கிள்ஸ், விக்னங்களை, ஹார்ட்ஷிப்ஸ். ஸோ எப்படி என்ன சொல்றோம் நம்ம? தியாயேத், let us meditate. தியாயேத், we should, let us விட we should meditate. We should meditate on who? விஷ்ணு. அதாவது நம்ம விஷ்ணுவை மெடிடேட். எப்படிப்பட்ட விஷ்ணு? இதெல்லாம் பாருங்க, எப்படிப்பட்ட விஷ்ணு? சுக்லாம்பரதரம், வெள்ளை ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கிற விஷ்ணு. சசிவர்ணம், face is shining like a moon. Chaturbhujam, who has 4 arms, 4 hands. Prasanna Vadanam, who has a smiling face. சர்வ என்ன தியாயே, நம்ம என்ன சொல்லணும்? சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னங்களையும் தயவு செய்து என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். ஓகே, என்னை கன்சோல் பண்ணுங்கள். எந்த கஷ்டமும் இல்லாமல் என்னை கன்சோல் செய்யவும். ஆக்சுவலி த மெயின் மீனிங் ஆஃப் உபசாந்தையே வில் பி டு அப்பீஸ், டு கன்சோல், டு பேசிஃபை. அதெல்லாம் தான் மெயின் மீனிங். ஆனா நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது வார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கவும், களையவும். தூய தமிழை சொல்ல களைந்து எறியவும். ஓகே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கிவிடவும். So I hope you understand this. Okay, any doubt in this? I think both the slokams were very good. So எப்பொழுதுமே ஸ்லோகம் படிக்கும்போது நீங்களுமே ஆர்ட்ல கொஞ்சம் ஸ்லோகம்லாம் படிக்கும்போது நம்ம இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம், அது வேற விஷயம். பட் நம்ம கொஞ்சம் அந்த வேர்ப்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு, என்ன லெக்கார்ல இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். யாரை நம்ம வணங்குறோம்? தெய்வம். முதல்ல தெய்வம். எந்த தெய்வம்? வசுதேவ சுதம், கம்சச்சானூர மர்தனம், தேவகி பரமானந்தம். அந்த தெய்வம் யாரு? தெய்வம் கிருஷ்ணன். ஓகே, இங்க நம்ம என்ன சொல்றோம்? விஷ்ணு. தியாயே, என்ன எந்த விஷ்ணு? சுக்லாம்பரதரம், சசிவர்ணம், சதுர்புஜம், பிரசன்னவதனம். தியாயே சர்வ விக்ன உபசாந்தையே. உபசாந்தையா நம்ம எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க வேண்டும் அவர். So, Vangmaya Parichaya. After the sloka, we go to the Vangmaya Parichaya. இப்போ இந்த வாங்மய பரீட்சையில இதுல நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எத்தனை முதல் லெசன்ல சக்வார வேதாக சந்தி பார்த்தோம். அடுத்ததுல தர்ஷனானி பார்த்தோம். அடுத்தது இதுல
எத்தனை புராணங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் என்ன சொல்றோம்னா 18 புராணங்கள் இருக்கிறது. ஐ வில் ஜஸ்ட் ரீட் இட் அவுட் அண்ட் ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட். ஏன்னா சில சமயம் என்ன ஆகும்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மால தொடங்குற மாதிரி 2 புராணங்களோட பேர் எழுதுங்க, பால தொடங்குற மாதிரி 2 புராணங்களோட பேர் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, so mainly they have given here main 18 Puranas. Matsya Puranam, Markandeya Puranam, Bhagavat. Okay, please see, it's not Bhagavat, it is Bhagavata Puranam, Bhagavata Puranam, Bhavishyat Puranam, Brahmanda Puranam. Okay, Brahmanda Puranam, Brahma Vaivarta Puranam, Brahma Vaivarta Puranam, Brahma Puranam, Brahma Puranam, Vamana Puranam, Vamana Puranam, Varaha Puranam, Varaha Puranam, Vishnu Puranam, Vishnu Puranam, Vayu Puranam, Vayu Puranam, Agni Puranam, Agni Puranam, Narada Puranam, Narada Puranam, Padma Puranam, Padma Puranam, Linga Puranam, Linga Puranam, Garuda Puranam, Garuda Puranam, Kurma Puranam, Kurma Puranam. It is not Skanda Puranam, it is Skanda Puranam. Okay, Skanda Puranam. So these are the 18 Puranas. இந்த 18 புராணாஸ்க்கு ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோகம், செய்யுள் மாதிரி, நம்ம ஸ்லோகம் மாதிரி மனசுல அப்படியே பைஹார்ட் பண்ணதுக்கு. மா துவயம் ப துவயம் சைவ ப்ர த்ரயம் வ சதுஷ்டயம் அ நா ப லி லிங் க கு கா நி புராணானி பிரச்சக்ஷதே. ஓகே, ஸோ இந்த இது வந்து முதல் எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் நெசசரி, ப்ளீஸ் டோன்ட் பை ஹார்ட் ஆல் திஸ், கீப் இன் யுவர் மைண்ட், ஜஸ்ட் ரீட் இட், கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, தே வில் நெவர் ஆஸ்க் யூ அ கொஸ்டின் ஆஃப் வாட் ஆர் த 18 புராணாஸ், அது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. பட் இந்த அடுத்தது நான் படிக்க போகிறது கண்டிப்பாக மேத்ஸ் ஃபாலோங்க வரும். சாஸ்திராணி, சம்ஸ்கிருத இலக்கியத்தில் பல்வேறு நூல்களும் சாஸ்திரங்களும் உள்ளன. உலகத்தின் தோற்றம், பல வகை பொருட்களின் வர்ணனை போன்ற பல தலைப்புகள் சாஸ்திரங்களில் உள்ளன. சில சாஸ்திரங்களையும் அவற்றில் அடக்கியுள்ள கிரந்தங்களையும் இங்கு அறிவோம். இதுலதான் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ அலங்கார சாஸ்திரம், இப்ப கிரந்தக கிரந்த கர்த்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரந்தக இஸ் த நேம் ஆஃப் த புக். ஓகே, கிரந்த கர்த்தானா ஹூ ஹஸ் ரிட்டன் த புக். ஓகே, முதல்ல புக்கோட பெயர் இருக்கு, அடுத்தது யார் எழுதியிருக்காளோ அவளோட பெயர். ஸோ இப்போ அலங்கார சாஸ்திரத்துல வர்ற புக்ஸ் என்ன? துவன்யா லூகஹ, இது யார் எழுதியிருக்கா? ஆனந்த வர்தனஹ. ரசகங்காதரஹ ஜெகநாதஹ. சாஹித்ய தர்ப்பணம் விஸ்வநாதஹ. இது வந்து அலங்கார சாஸ்திரத்துல வர்ற புக். அடுத்தது வியாக்கரண சாஸ்திரத்துல வர்ற புக், கிராமர்ல வரும். அஷ்டாத்யாயி பாணினி, சித்தாந்த கௌமுதி பட்டோஜி தீக்ஷிதஹ, மகாபாஷ்யம் பதஞ்சலி. This is usually asked the questions as all these books. இதுக்கு பின்னாடியும் நிறைய வரும் நம்மளுக்கு 10th lesson வரைக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா they will put it as match the following. Okay, தர்க்க சாஸ்திரம் நியாய சூத்ராணி
गौतमः न्यायमञ्जरी जयन्तभट्टः तत्त्वचिन्तामणिः गणेशोपाध्यायः ओके गणेशोपाध्यायः पूर्वमीमांसा शास्त्रम् जैमिनि सूत्राणि जैमिनिः तंत्र वार्तिकं कुमारिल भट्टः शाबर भाष्यं शबर स्वामी அப்புறம் அடுத்தது உத்தர மீமாம்சா சாஸ்திரம். இப்போ இந்த தமிழ் புக்ல இருக்க வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த இங்கிலீஷ் புக்ல கொடுத்துருப்பாங்க, ஆனா தமிழ் புக்ல கொடுக்க மாட்டாங்க. உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துக்கு கீழே நீங்க எழுதிக்கோங்க வேதாந்த சாஸ்திரம். ஓகே, they both mean the same. There are two words for it. But uttara mimamsa shastram vedanta shastram. Okay, next சமயம் நம்மள வேதாந்த சாஸ்திரம்னு கேட்டா நம்ம முழிக்க கூடாது. uttara mimamsa and vedanta shastram both are the same. It's got another name is vedanta shastram. இதுல பிரம்ம சூத்ராணி பாதராயணः உபனிஷதः nobody has written bhagavad gita vyasah. Okay, so these are the names of the books and names of the authors. யாரு என்ன புக் எழுதிருக்கா, அது என்ன இதுல வருது. அலங்கார சாஸ்திரத்துல வர 3 புக்கு, வியாக்கரண சாஸ்திரத்துல 3 புக்கு, தர்க்க சாஸ்திரத்துல 3, பூர்வ மீமாம்ச சாஸ்திரத்துல 3, உத்தர மீமாம்ச சாஸ்திரத்துல 3. அதுல ஒண்ணுக்கு மட்டும் உபனிஷதக மட்டும் it is not this Vedas and Upanishads. Okay, so this Bhagavad Gita is written by Vyasah. Okay, so these are the things that we have to keep in our mind. These are all just by practice vandrum. நீங்க ஒரு படிச்சுட்டே இருந்தேன்னா just to read it, don't by heartல பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. so that when it comes to நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி when it comes to the 4-5 lessons ஆன உடனே a lot of we will do lot of match the following. அதை பார்க்கும்போதே you will come to know which is what அப்படின்னு சொல்லிட்டு. okay, finish the katha also. இப்போ மூட ஜம்பூகः katha story. okay, Bala madam has come, I think. Bala madam, you have come. Hari Om Mata, வந்துட்டேன். சரி, படிங்கம்மா. மூட ஜம்பூகா. ஒரு நிமிஷம். மூடஹ ஜம்பூகः. மூடஹ ஜம்பூகः एकः जम्बूकः अस्ति. सः एकदा आहारार्थं वने भ्रमति. एकत्र सः द्राक्षालतां पश्यति. लतायाम् अनेकानि द्राक्षाफलानि सन्ति. तानि அது அந்த இது என்னன்னு தெரியல மேடம். அரக்கா இருக்கு, அப்புறம் வா இருக்கு, அப்ப சேர்த்து படி. வா தானி பக்வானி, அவ்வளவுதான். ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ? புரியுது. படிக்கட்டுமா போருமா? இல்ல பரவாயில்ல, போதும், நீ படிக்கணும். ஓகே. இப்போ மூடக ஜம்பூகः. மூடக அப்படின்னா இஸ் what to say, foolish. Bala ma'am can go on mute. Bala ma'am can go on mute. okay, மூடக ஜம்பூகः. மூடகனா foolish. okay, ஜம்பூகஹனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் நரி. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க என்ன அப்படின்னா, நம்ம கதை படிக்கும் போதெல்லாம் கதைக்கு முன்னாடி
கொடுத்துருப்பாங்க. ஏகஹ அந்த மாதிரி கொடுத்துருப்பா. இல்லை மூடக. இப்ப ஜம்பூகங்கிறது என்ன? நரி. இப்ப ஜம்பூகஹ பத்தி என்ன சொல்றது? ஃபூலிஷ் ஃபாக்ஸ். ஓகே அப்படின்னு சொல்றேன். இந்த ஃபூலிஷ்ங்கிறது அட்ஜெக்டிவ் ஆயிடுறது. இப்போ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது in Sanskritam, in English the adjective is only good. Foolish frogs, foolish frogs தான். Whether it is a he fox, she fox, whether it is, there are a lot of animals. யார் இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் ஒரே குட்டு தான், ஒரே foolish தான். Foolish boys சொல்லுவோம், foolish boy சொல்லுவோம். Whereas in Sanskritam it's not like that. It has to agree, the adjective has to agree with the noun. Okay, அதான் அது விசேஷணம் சொல்லுவோம். adjective வந்து விசேஷணம், noun வந்து விசேஷ்ய. விசேஷணமும் விசேஷமும் each should agree with each other. எப்படி agree பண்ணணும்? வச்சனம், லிங்கம், விபக்தி. யத் விபக்தி, யத் வச்சனம், யத் லிங்கம், தத் விபக்தி, தத் வச்சனம், தத் லிங்கம். புரியுதா? எத்துனா எப்படி, எந்த, அப்புறம் தத்துனா அந்த. எந்த விபக்தி, எந்த வச்சனம், எந்த லிங்கமோ நவுனு, அந்த விபக்தி, அந்த லிங்கம், அந்த வச்சனம் தான் அட்ஜெக்டிவ். ஓகே, திஸ் இஸ் அ பாயிண்ட் டு பி நோட்டட். எதுக்காகனா அந்த ஏக்கம் பத்திரம் அப்படின்னு அந்த டிரான்ஸ்லேஷன்ல நான் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து அது பத்திரம்ங்கிறது இது சார் நபும்சகலிங்கம். ஸோ அதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 வரைக்கும் லிங்கம் உண்டு, 4க்கு அப்புறம் லிங்கம் கிடையாது. ஸோ அது ஏக்கம் பத்திரம்னா ஏக்கம் தான் வரணும். விருக்ஷகனா ஏகஹ விருக்ஷக தான் வரணும். பாலிகானா ஏகா பாலிகா தான் வரணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம ஜம்பூகஹ, மூடக ஜம்பூகஹ. இப்போ ஜம்பூகஹ இஸ் புல்லிங்க. ஸோ மூடக ஆல்சோ பிகம்ஸ் புல்லிங்க. இதுதான் when you are reading any story, whenever you go through an adjective, note it. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏகஹ ஜம்பூகஹ அஸ்தி. பார்த்தீங்களா? ஏகஹ ஒரு ஃபாக்ஸ், there was a fox. ஏகஹ ஜம்பூகஹ அஸ்தி. So ஜம்பூகஹ is pullinga. So ஏகஹ also should be pullinga only. சஹ, சஹ யாரு? சஹ ஜம்பூகஹ. ஓகே, சஹ ஏகதா, ஏகதானா ஒன், ஏகதா ஆஹாரார்த்தம். போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜலார்த்தம் பார்த்தோம் காக்கஹ ஸ்டோரியில. ஜலார்த்தம் ஜலத்துக்காக, தண்ணிக்காக. அது மாதிரி இது ஃபார் ஃபுட், சாப்பாட்டுக்காக, ஆஹாரார்த்தம். வனே பிரமதி, பிரமத்தினா சுத்தி சுத்தி வரணும். ஓகே, பிரமதி கோயிங் அரவுண்ட். வனி காட்டுல சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு. எதுக்காக? ஆஹாரார்த்தம். ஃபார் வாட்? ஆஹாரார்த்தம். ஏகத்ர, ஏகத்ர நம்ம படிச்சிருக்கோம். அதாவது அத்ர தத்ர சர்வத்ர அந்யத்ர ஏகத்ர. அத்ர here, tatra there, sarvatra everywhere, anyatra elsewhere, ekatra together. Okay, so ekatra saha draksha latam pashyati. இப்ப இந்த சஹங்கிறது he, because it is denoting ஜம்பூகஹ. Okay, it is a sarvanama shabda. இந்த மாதிரி ஸ்டோரி படிக்கும் பொழுது புரிஞ்சுண்டு படிக்கணும். வாட் சப்தா இட் இஸ் அ சர்வநாம சப்தா. ஜம்பூகஹ இஸ் அ நவுன், இஸ் அ விசேஷம். ஏகஹ ஹியர் இஸ் அ விசேஷம். பிரமதி இஸ் அ கிரியாபதம். சஹ பிரமதி, அதனால பிரதம புருஷ ஏகவச்சனம்.
पश्यति सः पश्यति again पश्यति to see he sees द्राक्षालताम् இப்ப द्राक्षालताங்கிறது கொடி அது என்ன கொடி திராட்சைனா கிரேப்ஸ் லதாங்கிறது கொடி creeper so द्राक्षालताम is one word so लताम கொடியை द्वितीया विभक्ति माता ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க ஏகத்ர சக திராட்சாலாம் பஷ்யதி ஏகத்ர இந்த இடத்துல வரும்போது அது திராட்சாலாம் பஷ்யதி பார்த்ததுன்னு சொல்றோம் திராட்சை ஏகத்ரான்னு இந்த இடத்துல ஏகத்ரங்கிறது வந்து அங்க பார்த்ததுன்னு அர்த்தமா எப்படி சொல்றது இது இல்ல இல்ல நான் வரேன் கொஞ்சம் நான் சொல்றேன் ஓகே அதாவது ஒரே இடத்தில் ஒண்ணு போல சேர்ந்து ஓகே ஒரு 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 கொடியில நிறைய சேர்ந்து ஒண்ணு போல திராட்சாலதான் creeper ஏகத்திர ஒரே இடத்தில் இங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகத்திர திஷ்டதி அப்படின்னா சேர்ந்து ஒண்ணா நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா ஏகத்திர திஷ்டந்தி छात्राः ஏகத்திர திஷ்டந்தி அப்படின்னா ஒண்ணு போல சேர்ந்து நிக்கிறாங்க ஓகே யுனைடெட்னு கூட ஏகத்திர சொல்றாங்க ஓகே we have to be united ங்கிறதுக்கு கூட ஏகத்திர நம்ம இருக்கணும் so together அப்படிதான் ஏகத்திர சக திராட்சாலதாம் பஷ்யதி திராட்சாலதாம் எப்படி இருக்கு ஏகத்திர ஒண்ணு போல ஒரே இடத்துல இருக்கு பிரிச்சு இல்லாம நிறைய ஒரே இடத்துல திராட்சாலதாம் கொடியை பார்த்தது அதாவது கிரேப்ஸோடு ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு creeper லதானா creeper ஆனா இந்த கொடியில வந்து கிரேப்ஸ் டுகெதர் அது பார்த்தது பஷ்யதி சா கிடையாது சீஸ் இட் சீஸ் லதாயாம் அப்படின்னா கொடியில் சப்தமி விபக்தி நீங்க விபக்தி படிக்கும்போது பார்ப்பேன் லதாயாம் அப்படின்னா கொடியில் இங்க அடுத்தது பாருங்க அநேகானி திராட்சா பலானி இப்ப திராட்சா பழம்ங்கிறது ஒரு வேர்டு ஓகே திராட்சா பழம் திராட்சை பழம் இப்ப நபும்சகலிங்கம் திராட்சா பழம் திராட்சா பலே திராட்சா பலானி ओके द्राक्षा फलानि इस नपुंसकलिंग बहुवचनम प्रथमा विभक्ति இப்போ இங்க अनेकानि अनेकனா நிறைய ஓகே अनेक several அப்படினு சொல்லுவாங்க நிறைய अनेकानि ஏன்னா this aneka is used as an adjective for the द्राक्षा फलानि अनेकानि நிறைய அப்போ द्राक्षा फलानि என்ன நான் சொன்னேனே यत्वचनं यत् विभक्ति यत् लिंगम तत्वचनं तत् विभक्ति तत् लिंगम சொன்னேனா இல்லையா சோ லதாயாம் லதாய் கொடியில என்ன இருக்கு अनेकानि द्राक्षा फलानि सन्ति நிறைய திராட்சை பழங்கள் இருக்கின்றன தானி பக்வானி அகைன் பாருங்க तानी என்னது again தத்தே தானி நபும்சகலிங்கம் ஓகே தானி பக்வானின்னா என்ன பழுத்தது but something is missing here did you notice anybody can tell me what is missing here तानि पक्वानि सन्ति वरम புரிஞ்சுக்கோங்க அந்த நீ வந்து தீர்க்கமா இருக்கணுங்க தானி திராட்சா பலானியை குறிக்கிறது கரெக்ட் அப்ப என்ன சொல்லணும் தானி பக்வானி பலானி ஓகே அவைகள் பழுத்த பழங்கள் அந்த பலானி சொல்ல வேண்டாம்னு அவ சொல்லணும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பழங்கள் அந்த பழங்கள் தானி பக்வானி பலானி அவைகள் நம்ம வெறும் அப்படியே சொல்லணும் அவைகள் பழுத்திருக்கின்றன பக்வானி பலானி சந்தி அதெல்லாம் போட வேண்டாம்னு ஒரே ரெண்டு வேர்டு போட்டு தானி பக்வானி
we have to understand that. So இப்ப என்ன பார்த்தோம் இந்த paragraphல एकः जम्बूकः अस्ति सः एकदा आहारार्थं वने भ्रमति एकत्र सः द्राक्षालतां पश्यति लतायाम् अनेकानि द्राक्षाफलानि सन्ति तानि पक्वानि फलानि सन्ति ओके இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகே அடுத்த paragraph who's going to read Deepthi can you read சொல்லட்டுமா நமஸ்காரம் நான் சொல்லணுமா நமஸ்காரம் சித்ரா மேடம் படிங்க जम्बूकः चिन्तयति अद्य मम द्राक्षाफलानां भोजनम् इति द्राक्षां लब्धुम् उपरि उत्पतति किन्तु द्राक्षाफलानि न प्राप्नोति जम्बूकः पुनः उत्पतति तथापि फलानि न प्राप्नोति so जम्बूकः चिन्तयति जम्बूकः किं करोति जम्बूकः चिन्तयति think பண்ணர் जम्बूकः चिन्तयति किं चिन्तयति என்ன சிந்திக்கிறது अद्य today मम द्राक्षाफलानां भोजनम् इति मम भोजनम அப்படி படிச்சானே தெரியும் मम भोजनम my food द्राक्षाफलानां इति நான் எப்பவும் சொல்றேன் please note it after a quotation in sanskritam always there will be iti எழுதலைனாலும் நம்ம எழுதணும் ஓகே quotation வந்தாச்சுனா அதுக்கு பின்னாடி quotation முடிஞ்ச உடனே நம்ம iti போட்டுறணும் ஓகே please note that so जम्बूकः चिन्तयति अद्य मम भोजनं द्राक्षाफलानाम् इति तो जम्बूकः किं चिन्तयति இன்னைக்கு என்னோட ஃபுட் வந்து திராட்சை பழங்கள் தான் இட்டிங்கிறது இட்ஸ் an அவ்யயம் the meaning of iti is thus அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பட் நம்ம வந்து இந்த இட்டி வந்து இப்பொழுதுமே கொட்டேஷனுக்கு அப்புறம் இதுல போட்டுருவோம் ஓகே द्राक्षां लब्धुम् उपरि उत्पतति द्राक्षां लब्धुम्ना நீங்கள்லாம் பிரவேசாலயம் தான் வரும் இட்ஸ் அ துமுன் பிரத்யய லப்தும்னா டு கெட் லப்னா டு கெட் ஓகே லப்தும் டு கெட் இட் டு கெட் லப்தும் द्राक्षां द्राक्षयै अडैवदर्क्कु उपरि उत्पतति ना jump okay it jumps up to get the grapes किन्तु ना but okay द्राक्षा फलानि न प्राप्नोति ना not able to get na prapnoti not able to get okay கிடைக்கிறது prapnoti na கிடைக்கிறது not able to get na prapnoti கிடைக்கப்படவில்லை okay किन्तु द्राक्षा फलानि न प्राप्नोति जम्बूकः the fox पुनः na again and again उत्पतति jump again and again तथापि ना even then okay falani na prapnoti even then falani na prapnoti he is unable to get the fruits okay he jumps again and again even though he jumps adha yathapi varla aanalum inge tathapi vandirukku okay even though he jumps again and again he is unable to get the falani na prapnoti na கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்றோம் okay Deepthi are you there
Deepti, are you there, ma? Yes. 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 Shall I read? Please read. Yeah, please. जम्बूकः कुपितः भवति, सः तानि द्राक्षाफलानि दुष्यति, द्राक्षाफलानि आम्लानि इति वदति, अनन्तरं स्वस्थानं गच्छति. Okay. जम्बूकः कुपितः भवति. कुपितः ना to get angry. Okay, it is a कुपितः भवति. நம்ம முதல்ல இந்த இதுல பார்த்தோம், நம்ம त्रिषितः அப்படின்னு பார்த்தோம். காக்கः त्रिषितः thirsty-ஆ இருக்கு. இங்க குபித்தகனா angrier. It is angry. became angry அப்படின்னு சொல்றதுதான் அது குபித்தக பவதி. சஹ தானி திராட்சா பலானி தூஷ்யதி. தூஷிக்கிறது நம்ம சொல்லுவோம் தமிழ்ல கூட. நிந்தனை செய்யறது. ஓகே, டு ஸ்கான், டு அபியூஸ், டு ஸ்கான். ஓகே, தூஷிக்கிறது, நிந்தனை செய்யறது. ஸோ தானி திராட்ச பலானி, அந்த திராட்ச பழங்களை दूष्यति. तु द्वितीया विभक्ति தான். सः दूष्यति. सः किं दूष्यति? द्राक्षाफलानि दूष्यति. எந்த द्राक्षाफलानि? तानि द्राक्षाफलानि दूष्यति. அது நிந்தனை செய்கிறது. என்ன சொல்றது? द्राक्षाफलानि आम्लानि. ஆம்லம்னா புளிப்பு. ஓகே, நம்ம இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சம்ஸ்கிருதத்துல படிக்கிறோம். So the grapes are sour. திராட்சை பழங்கள் புளிக்கின்றது. இதி வததி, இப்படி சொல்கிறது. அனந்தரம், ஆஃப்டர் தட். ஸ்வஸ்தானம் கச்சதி. ஸ்வஸ்தானம், ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, ஸ்தானம்னா பிளேஸ். அப்படி சொல்லிட்டு தன்னுடைய இடத்துக்கு போகிறது. கச்சதி. ஓகே, so jambukah kupitah bhavati. He becomes angry. The fox becomes angry. Saha tani drakshapalani dushayati. அந்த திராட்சை பழங்களை தூஷிக்கிறது, நிந்தனை செய்கிறது. திராட்சாபலானி ஆம்லானி இதி வததி. என்ன சொல்றது? The grapes are sour. திராட்சை பழங்கள் புளிக்கின்றன, இப்படி கூறுகிறது. அனந்தரம் ஸ்வஸ்தானம் கச்சதி. இது சொல்லிட்டு அனந்தரம், அனந்தரம்னா அதற்கு பிறகு, அனந்தரம். ஓகே, அதற்கு பிறகு. அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல கலோக்கியல, அது ஆஃப்டர் தட், ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸ்வஸ்தானம் கச்சதி, தன்னுடைய இடத்துக்கு செல்கிறது. ஓகே, எனி டவுட் இன் தி ஸ்டோரி? What you have to mainly notice when you are doing this thing, you have to do the verbs என்னது அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன்னா it will be easy for you writing. இந்த verb தான் நம்ம போடணும். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம ஆன்சர் எழுதணும். இந்த அட்ஜெக்டிவ் வந்தானா இந்த அட்ஜெக்டிவை நம்ம போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் just knowing the meaning is not important when you read a katha. சும்மா நம்ம குழந்தைங்களாட்டமா கதை விட்டு படிச்சுட்டு ஜம்பூக்கக குத்திரவ பிரமதி வனே பிரமதி அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம். குத்ரா டட்டி எவா கொடுத்துருக்கா அந்த மாதிரி. that is all very simple question. But when we are learning the language, we have to know the language, the intricacies ஓட படிக்கணும். என்னன்னா நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே they have given you only in present tense because they have not gone to past tense yet. I think probably in the fourth lesson the past tense போவான்னு நினைக்கிறேன். So they have given everything in the present tense. So today what we have done is we have seen all this. We have 5 minutes more. Can vyavaharika shabdaha kadakku padichiruvom. ஆளுக்கு 2-3 படிச்சிருக்கோம். We finish that also. Ajaha, yes. After Deepti, Kanchana madam, can you read?
Kanchana madam, are you there? Okay. Nirmala madam, are you there? Yes madam. Na padingo ma. व्यवहारिक शब्दः बाल्य जन्तवः अजः he goat and ram அப்படின்னு போட்டிருக்கு மேடம். அப்புறம் அஜா she goat. Gauhu வந்து okay ma. Okay ma. Actually I am line got cut madam, அதான் பண்ண முடியல. Gauhu ல இருந்து படிங்கோ. Gauhu. Yes madam. Gauhu Denuhu cow. Vrishabah bull. Tarnakah calf. Okay. Okay ma. Nitya madam, can you read? நமஸ்காரம் மாதா. மகிஷः ஆண் எருமை, மகிஷி பெண் எருமை, கஜः யானை. எவ்வளவு பிடிக்கணும் மாதா? படிங்கம்மா. வராஹः பன்றி, அஸ்வः குதிரை. ஓகே, enough. பத்மாவதி மேடம். கழுதை, மேஷः செம்மறியாடு, மார்ஜாரः பூனை, சுனகः நாய், சுனகः நாய், ஷாஷः முயல், சஷः முயல், குக்குடः. ஓகே, enough. Okay. பார்வதி ஹரிஹரன். அதான் படிச்சா இப்போ அவதான் படிச்சா. பத்மாவதி மேடம் தான் படிக்க சொன்னேன். அவதான் படிச்சா. நான் பார்வதி இனிமேதான் படிக்கணும் மேடம். படிங்க. குக்குட்டி இல்ல குக்குட்டக சேவல், குக்குட்டி கோழி, கதம்பக காதம்பக வாத்து, சுக்கக கிளி. ஓகேமா. ஓகே நெக்ஸ்ட் பார்வதி கேன் யூ ரீட்? மூஷகः ராட், பாராவதः பீஜியன், சட்டகः ஸ்பேரோ. Okay, can you now going through all these, what are these actually? பால்ய ஜந்தவஹ, வளர்ப்பு பிராணிகள், domesticated animals they say. இதுல இந்த கௌஹுங்கிற வேர்டை பார்த்தோன்னா தான் I thought of telling you all. When there are some different words, please go to the Shabdamanjari and look at the Dvitiya Vibhakti, what it will be. ஏன்னா இந்த கௌஹுக்கு வந்து தான் நிறைய பேர் வந்து காம் தப்பு பண்ணியிருந்த நிறைய பேர். அது ஒண்ணு. அண்ட் அகம்க்கு வந்து அகம்ல வந்து மாம் இஸ் த Dvitiya Vibhakti. That also you have to note. Okay, that also. And Taranakaha அப்படிங்கிற வேர்டு வந்து கன்று. There is also another word Vatsaha. நம்ம infant readerல கூட வந்திருக்கு. Denuhu lessonல Vatsaha. That is calf. Okay, that is also there. So just keep all this in your mind. Dvitiya Vibhakti மாமாவும் சொல்லலாம் இல்லையா? மாமா கிடையாது. மாமா வந்து சஷ்டி விபக்தி. மாமானா மை. Mama is wrong. Mom தான் Dvitiya Vibhakti. Okay, mama நாம சொல்றேன் இல்ல நீங்க? ஆமா. சரி. mama நாம. So mama நாம is different. mama நாமனா my name. Okay. So mom na it is second case Dvitiya Vibhakti. Give me. Okay. அச்சா மேடம் வந்து அந்த அஜஹால he goat போட்டுட்டு ராம் எதுக்கு போட்டுருக்கு? இங்கிலீஷ்ல போடும்போது that is okay, no? Ram only they say, no, for the sheep. இல்ல அது கரெக்ட். பட் அது ரெண்டு மேஷஹாலியும் அப்படியே தான் போட்டுருக்கு. ராம்னு தான் ஷீப்னு போட்டுருக்கு. Maybe that's okay, no problem. அதான் அது என்ன தெரியல. Somewhere they will not see, it is not everything they cannot literally translate. Yeah. Okay. So now they would be using the suitable English and the English word. Okay.
So please go through this. The homework is 1, 2, 3, 4. Okay, please note it. And na kudutha Atmanepade, please go through it and keep it safely. Okay, can say the prayer, ma. I got my next class at 4. Who said the prayer today? Who said it? Sitaram. Yeah, say the prayer. Okay. Swasti prajabhya paripalayantam न्यायेन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम।